சொல்றதா இல்ல அக்கான்னு சொல்றதானே தெரியல. ஏன்னா நான் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க கூட வேலை பார்த்து 16 வருஷம் ஆயிடுச்சு. நான் வரும்போது நான் எப்படி வந்தேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப வந்து அக்கா தான் வந்து இங்க வாமா, நீ வா என் கூட வந்து உட்காரு, வா சாப்பிடு அப்படின்னு கூடயே இருந்து, நீ ஒரு பொம்பளை பிள்ளை, நீ தைரியமா வரணும், நீ தைரியமா இருக்கணும், உன்னை நம்பி 2 பசங்க இருக்காங்க, ஆம்பளை பசங்க 2 பசங்க சிங்க மாதிரி இருக்காங்க. அப்ப நீ தான் வந்து அந்த பசங்களை வந்து இந்த உலகத்துக்கு படைச்சிருக்க, நீ தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்க. எனக்கு 2 பையங்க, அதனால நானும் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நீ அந்த பசங்களை வந்து உயர்த்தணும்னு சொல்லியா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து என்னை வந்து ஒவ்வொரு நாளும் தேத்துவாங்க. இப்ப எங்க அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. அந்த இடத்துல அக்காவை தான் நான் வச்சு பார்த்திருக்கேன். உடனே அவங்க கிட்ட இது வரைக்கும் நாங்க 16 வருஷம் ஒன்னா ஒர்க் பண்ண 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்டதே கிடையாது. இப்ப அவங்க ரிட்டையர் ஆகுறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இப்ப எல்லாரும் சொல்றாங்க நீங்க தான் அடுத்து சீனியர். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப இந்த பொசிஷன்ல இப்ப இந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கு முழு காரணமே அவங்க தான். நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க, சுமதி விட்டு கொடு, சுமதி கோபத்தை குறை, அமைதியா இரு, அப்பதான் பசங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீ சின்ன பொண்ணுதாமா, இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க பசங்களுக்கு கூட சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. அவங்க தம்பிகளை பத்தியா அண்ணங்களை பத்தி எல்லார பத்தியுமே என்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க. வேற யாருக்கிட்டையும் பகிர்ந்துருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட போன்ல பேசும்போதுலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க 2 பேரும் 16 வருஷம் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க பாருங்க, இந்த செட் சாரி எடுக்கிறது ஒரே மாதிரி, அது மாதிரி நாங்க 2 பேரும் ஒரு நாள் பேசுறது கிடையாது, செஞ்சதும் கிடையாது. எங்க கார்பரேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்துச்சுன்னா தான் ஒரே மாதிரி சாரி எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்கெல்லாம் கட்டியிருக்கோம், அக்காவும் நானும். நிறைய சாரியை அவங்க எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களை என்ன சொல்றேன், நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, எனக்கு தொண்டெல்லாம் அடக்குது. எப்படி எனக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. அதான் நீங்க டான்ஸ் ஆடி வரவேற்றுட்டீங்க. அதனால அவங்களும் அவங்க பசங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க மனசு நல்ல மனசு, நல்ல ஒரு நல்ல குணமுள்ள நல்ல மனிதர். அவங்க வந்து என்னைக்கு நல்லா இருப்பாங்க, அவங்க பசங்க நல்லா இருப்பாங்க, அவங்க பரம்பரை எல்லாமே நல்லா இருப்பாங்கன்னு வாழ்த்துக்கு கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி.